மகாநதி அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கங்கா வந்து குமரன ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. "நீங்க ஊருக்கு போவே கூடாது, மலேசியாவுக்கு போவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குமரன டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு குமரன் என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் நம்ம குழந்தைக்காக தான் போறேன். நம்ம குழந்தை வந்து நல்லபடியா வந்து டெலிவரி ஆகணும். நல்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டணும். அதுக்கு வந்து பணம் வேணும். அதுக்காக தான் நான் போறேன்னு" சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. "நீங்க வந்து யாருக்காகவும் எதுவுமே செய்ய மாட்டீங்க. நீங்க ஒண்ணும் இந்த காரணத்துக்காக போல. என்ட்ட வந்து தப்பிக்கணும். அதுக்காக தான் நீங்க போறீங்க. எங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆக தான் நீங்க போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு குமரன வந்து தப்பாவே பேசுவாங்க. குமரன் ஒரு லெவலுக்கு மேல பார்த்தீங்கன்னா, பொறுமையாவே இல்லாம, "போதும் நிறுத்து கங்கா. நீ என்ன வேணாலும் நெனச்சுக்கோ. அத பத்தி எனக்கு கவல இல்ல. நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு குமரன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா கெளம்பிருவாங்க. கெளம்பும்போது கூட ஆசையா கங்காவ ஹக் பண்ண வருவாங்க. ஆனா, அத கூட பார்த்தீங்க அப்டின்னா கங்கா பண்ண மாட்டாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் குமரன் வந்து அங்கருந்து கெளப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்டின்னா, குமரன் போனதுக்கப்புறம் வந்து 5 மாசம் வந்து ஆயிரும். 5 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கனால பார்த்தீங்கன்னா, காவேரியும் கங்காவையும் வந்து செக்கப்க்கு வந்து ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போயிரலாம். இன்னைக்கு ஸ்கேன் பண்றதுல தான் பார்த்தீங்கன்னா, குழந்தை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஆசையா இருக்காங்க. ஆனா விஜய் வந்து குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு நெனச்சு பயப்படுறாங்க. அதே மாரி கங்காவும் பயந்துட்டு இருக்காங்க. போய் ஸ்கேன்ல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 2 குழந்தையுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.